ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என் குழந்தைங்க 2 பேருக்குமே சத்து மாவுனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இது ரெகுலராகவே செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. எனக்கு 2 குழந்தைங்க. அப்புறம் அவங்க 2 பேருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதில் கொஞ்சமாக 2 இது வச்சுப்பேன். ஏன்னா சண்டை போட்டுப்பாங்க 2 பேருமே. அதனால் 2 பவுல் தனியாக வச்சு 2 பேருக்குமே சரி பாதியாக பிரித்து கொடுத்துட்றது. நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2லேயுமே நாட்டு சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக லைட்டாக, ரொம்ப இனிப்பு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக மட்டும் போட்டுப்பேன். அப்புறம் மாவு கொஞ்சமாக கொட்டி அப்படியே கையிலேயே பிசைஞ்சு கொடுத்துருவேன். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு 1, ஒரு பையன் 1. பொண்ணுக்கு 4 வயசு, பையனுக்கு 1.5 வயசு. அதனால் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறேன். நீங்களும் இந்த சத்து மாவு ரெடி பண்ணி கொடுங்க. அது ரொம்பவே நல்லது. நீங்களும் ஒவ்வொரு குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் லைட்டாக கொடுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா அப்புறம் சாப்பிட்டு பழகிப்பாங்க. அது டெய்லி கொடுக்கறது ரொம்பவே நல்லது.